நாடகத்தை சத்திருக்கிறோம். 2 பேதுரு கர்த்தர் நீடிய பொறுமையாய் ரட்சிப்பென்று எண்ணுங்கள். கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஸோ அவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே கர்த்தருடைய பொறுமையை ரட்சிப்புன்னு கண்டுபிடிச்சதா வேதம் சொல்லும். ஸோ கர்த்தருடைய பொறுமையை ரட்சிப்பாக அமையும் அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் பவுல்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு சில விஷயத்தை நம்ம அவசரப்பட்டு இது வேணும் வேணும் வேணும்னு கேட்கக்கூடாது. ஸோ பொறுமையாக இருக்கும்போது அந்த விஷயத்தை கர்த்தர் நமக்கு ரட்சிப்பாக மாற்றுவார்.